சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நந்தினி கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை பார்த்து இது யார், எங்களுக்கு தெரியாமல் நீ எப்போ கல்யாணம் பண்ண அப்படின்லாம் விஜய் கிட்ட கேட்க, அது கேட்ட விஜய் ஐஸ்வர்யாவும் ரொம்ப பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அங்கே டாக்டர் மகா கிட்ட அவருக்கு வந்து தலையில் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதனால் மூளை நரம்பெல்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களால் அவரோட உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அவரோட பழைய நினைவுகள் பழைய ஞாபகங்களை திரும்பவும் மொத்தமாக கொண்டு வர முடியல. அவர் வந்துட்டு அவருடைய கடந்த காலத்தில் ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு சில வருடங்களை வந்து மறந்துருக்கலாம், அது இப்போ எங்களால் சொல்ல முடியாது. அவருடைய பேச்சு நடவடிக்கை வச்சு தான் அவர் எதையெல்லாம் மறந்துருக்காரு அப்படின்லாம் வந்து நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாரு. காரில் போயிட்டுருக்கும் போதே அவருக்கு ஒரு கால் வருது. மகா தான் பேசுகிறாங்க. நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு நான் தானா, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு காவேரி நகரில் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விக்ரம் ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இப்போது அங்கே தான் இருக்கேன், நீங்கள் அந்த வழியே தான் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா என்னை இப்போவே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, விக்ரமும் வந்துட்டு நேராக அந்த கோவிலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. இப்போது மகா வந்து திரும்பி நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக விக்ரம் வந்துட்டு மகா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.